அரசியல் தற்குறிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலரை நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதில் முக்கியமான ஆள் யாருன்னா அந்த சவுக்கு சங்கர். இன்றைக்கி தாவேக தலைவர் விஜய் அவர்களை பார்க்க போய் 41 பேர் இறந்தது. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருந்தாலும் அந்த 41 பேரோட இறப்பு நல்லது தான், அது விஜய்க்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து எப்படி ஒரு மனுஷனால் பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல. இந்த சவுக்கு சங்கர் அவரோட கடைசி வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 41 பேர் இறந்தது ஒரு வகையில் நல்லது தான், அது விஜய்க்கு ஒரு அரசியல் பாடமாக இருக்கும். இதனால் அவர் தனித்து செயல்பட முடியாது, இதுக்கு மேலே கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் தன்னால் இந்த அரசியல் வாழ்க்கையில் ஒரு இடத்த அடைய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது என்ன காரணமாக என்ன இருந்துட்டு போட்டோம், ஆனால் 41 பேரோட உயிர் போனதை நல்ல விஷயம் அப்படின்னு எப்படி ஒருத்தரால் சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எப்படி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க? இன்றைக்கி நிறைய பேர், முக்கியமாக அந்த தாவக்கால இருக்கக்கூடியவங்க, இந்த சவுக்கு சங்கரை மேற்கோள் காட்டி இவர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு, இவர் சொல்கிறது விஜய்க்கு ஆதரவாக இருக்குது, முக்கியமாக சரியான இடம் கொடுக்கல, பாதுகாப்பு கொடுக்கல, சில கட்சிகள் தான் அந்த 41 பேரோட இறப்புக்கு காரணன்ற மாதிரியெல்லாம் அவர் சொன்னதை இவங்க மேற்கோள் காட்டி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, ஒருத்தன் 41 பேரோட இறப்பை நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறான்னா அவன் என்ன மாதிரியான மனநிலையில் இருப்பான்? அவன் சொல்கிறத எப்படி இந்த சமூகம் ஏற்றுக்கிறதுன்றதை எனக்கு புரியல.